கதிரவன் நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று முதல் மின்வெட்டு இல்லை, வெளியான அறிவிப்பு. பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை, வெளியான அவசர அறிவிப்பு. யாழ் செம்மணியில் மனித புதைகுழி, தொடர்ந்து மீட்கப்படும் எலும்புக்கூடுகள். பாலத்தை உடைத்து விபத்துக்குள்ளான கார், மூவர் வைத்தியசாலையில். பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சோதனை நடவடிக்கை. எரிந்து நாசமாகும் அபாயத்தில் எல்லை சுற்றுலா வலயம். விபத்தில் உயிர் பலி, NPP எம்பியின் சகோதரர் கைது. கால அவதியாகிய பல வருடங்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் திடீர் தீப்பரவல். யாழில் இன்றும் போராட்டம் முன்னெடுப்பு தொடர்பான விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் இன்று முதல் தினசரி மின்வெட்டு இருக்காது என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் நேற்று மாலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரை 1 மணி நேர மின்வெட்டு நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு அமைய மாலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரை தலா 4 மணி நேரம் கொண்ட 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 20 மண்டலங்களாக இந்த மின்வெட்டு மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டதனால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் 3 ஜெனரேட்டர்களும் செயலிழந்தன. இந்நிலையில் அவை விரைவாக சேர் செய்யப்பட்டு தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் மின் விநியோகம் வழமைக்கு திரும்புவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலைகள் மற்றும் பிரத்யேக வகுப்புகள் நடைபெற மாட்டாது என்று சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தியை பரப்புவதை தவிர்க்குமாறு அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் இன்றைய தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சின் முத்திரை பதித்த செயலாளர் கையொப்பமிட்டதாக போலியாக தயாரிக்கப்பட்ட கடிதம் ஒன்றினூடாக நாடு பூராகவும் இன்று பாடசாலைகள் மற்றும் பிரத்யேக வகுப்புகள் நடைபெற மாட்டாது என்ற போலி பிரச்சாரம் ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது என அரசாங்கம் தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவற்றை சமூக ஊடகங்களில் பரப்புவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அரசாங்க தகவல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாழ்ப்பாண செம்மணி பகுதியில் அமைந்துள்ள அரியாலை சிந்துபாத் மயானத்தில் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவது பல்வேறு சந்தேகங்களையும் அச்சத்தையும் தோற்றுவித்துள்ளது. இந்த மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் நேற்று வியாழக்கிழமை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் தெரியவருவதாவது, குறித்த மயானத்தில் நல்லூர் பிரதேச சபையினால் மின்தகன எரியூட்டி அமைப்பதற்கான பூர்வாங்க வேலைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த மயானத்துக்குள் எரியூட்டி அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையினால் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய எரியூட்டி அமைப்பதற்காக கிடங்கு வெட்டிய போது மண்டையோடும் உட்பட மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து ஒப்பந்ததாரர்களால் நல்லூர் பிரதேச சபைக்கு இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சம்பவ இடத்துக்கு வருகை தந்த பிரதேச சபை செயலாளர் உள்ளிட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இதனை பார்வையிட்டனர். இந்நிலையில் எலும்புக்கூடுகள் மனித எச்சங்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ மனித எச்சங்களாக இருக்கலாம் என சந்தேக ஒப்பந்ததாரர்கள் தம்மால் தொடர்ந்தும் பணியாற்ற முடியாது என தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து அந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்திய பிரதேச சபை செயலாளர் மயான அபிவிருத்தி சபையிடம் இதுகுறித்து தெரிவித்ததுடன் குறித்த ஒப்பந்தத்தின் தொடர் பணிகளை முன்னெடுக்குமாறு கேட்டுள்ளார். இந்த எலும்புக்கூடுகள் எப்படி எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பில் பலரும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர். மட்டக்களப்பு வெல்லாவளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நெல்லிக்காடு பகுதியில் நேற்று பிற்பகல் கார் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியில் இருந்த பாலத்தின் ஒரு பகுதியை உடைத்து நீரோடையில் விழுந்துள்ளது. இதன்போது காரில் பயணித்தவர் காயமடைந்து களவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வெல்லாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. அத்துடன் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்குமாறு அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் மாத்திரம் 2700 சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது.
அத்தோடு அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலைக்கு அமைய சந்தையில் அரிசியை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கட்டுப்பாட்டு விலைக்கு அதிக விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். எல்ல சுற்றுலா நகரத்துக்கு அருகிலுள்ள எல்லப்பாறை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து தற்போது எல்ல மலைத்தொடர் முழுவதும் பரவி அபாயத்தில் உள்ளது. தற்போது பண்டாரவளை வன பாதுகாப்பு அதிகாரிகள் எல்ல பிரதேச செயலகம் மற்றும் தியத்தலாவை விமானப்படை மற்றும் ராணுவ அதிகாரிகள் தீயை அணைக்க கடுமையாக செயல்பட்டு வருகின்றனர். காற்றின் வேகம் மற்றும் செங்குத்தான சரிவுகள் காரணமாக தீயை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் வனவிலங்கு மண்டலத்துக்கு மேலே உள்ள வன பாதுகாப்பு மண்டலத்துக்குள் தீ நுழைவதை தடுக்க வன பாதுகாப்பு அதிகாரிகளின் தலையீட்டால் வன எல்லையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தீயல்ல வெள்ளவாய பிரதான வீதியை அடைவதை கட்டுப்படுத்த பண்டாரவளை மாநகர சபையின் தீயணைப்பு வாகனங்களின் உதவியை பெறவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமது பைசலின் சகோதரரை கார் விபத்து தொடர்பாக போலீசார் கைது செய்துள்ளனர். முகமது பைசல் எம்பி நாடாளுமன்றத்துக்கு சென்று கொண்டிருந்த போது கொஷ்வத்தை ஹல்தடுவன பகுதியில் வைத்து இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவித்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் பயணித்த கார் வீதியை விட்டு விலகி எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற நபரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்து நடந்த நேரத்தில் வாகனத்தில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் சகோதரர் கொஸ்வத்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் நேற்று திடீரென எக்ஸ்ரே பிரிவில் தீ பரவிய போது தீயினை கட்டுப்படுத்த வைத்தியசாலையில் பொருத்தப்பட்டுள்ள தீயணைப்பு கருவிகளை பயன்படுத்திய போதும் அவை இயங்கவில்லை. இதையடுத்து நெதர்லாந்து அரசின் நிதியுதவியில் வைத்தியசாலைக்கு அருகில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விசேட பெண்கள் மருத்துவமனை கட்டிடத்தில் பொருத்தப்பட்டிருந்த தீயணைப்பு கருவிகளை கொண்டு சென்று பயன்படுத்தியே பின்னரே தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் காலாவதியான கருவிகள் இயங்காத காரணத்தினால் தீயை அணைக்கும் முயற்சிகள் தாமதமானவை தொடர்பில் மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மிக முக்கியமான சேவை வழங்கும் நிறுவனமாக இயங்கி வரும் வைத்தியசாலையில் பொருத்தப்பட்டுள்ள அனைத்து தீயணைப்பு கருவிகளும் காலாவதியாகி பல வருடங்களாகிவிட்டன. எனினும் இதுவரை அவை திருத்தப்படவோ மாற்றப்படவோ இல்லை என்றும் அது அதிகாரிகளின் அக்கறையின்மையை வெளிப்படுத்துகின்றதாகவும் சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்நிலையில் புதிய கட்டிடத்தில் தீயணைப்பு கருவிகள் இல்லாமல் போயிருந்தால் வைத்தியசாலையில் பரவிய தீயை அணைக்க வழியின்றி தீ மேலும் பரவி மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கும் என்று பொதுமக்கள் அங்கலாய்க்கின்றனர். இந்த தீ விபத்தின் போது ஆரம்ப கட்டத்தில் உடனடியாக தீயை அணைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற தீயணைப்பு கருவிகள் வருடந்தோறும் புதுப்பிக்கப்பட வேண்டும். எனினும் காலாவதியாகிய பல வருடங்களாகிவிட்ட இந்த கருவிகள் கவனிக்கப்படாமலேயே இருந்துள்ளதாகவும் இது தொடர்பில் பொறுப்புமிக்க தரப்பினர் சிந்தித்து உடனடியாக செயல்பட வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தின் முன்னால் இன்றும் வேலைவாய்ப்பினை வழங்குமாறு கோரி வேலையில்லா பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலையில்லா பட்டதாரிகள் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு வேலைத்திட்டம் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. அதில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.